அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நாட்டை ஆள பிறந்த உங்களுக்கு இந்த நிகழ இருக்கும் அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அடுத்த 14 நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவானும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜ யோகத்தில் இருக்கிறாங்க. இதனால் நீங்கள் என்ன சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பதால ஜென்மத்தில் கேது செவ்வாய் தரும் தொல்லைகள் கட்டுப்படுத்தப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் 7ஆம் இடம் தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பதால நண்பர்களுடைய உதவி கிடைக்க இருக்கு. நீங்கள் எவற்றை செய்ய நினைத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. வீட்டுக்குள் பிரச்சனைகள் மட்டுப்படுங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு ராசியில் தோஷம் இருக்குதுங்க. மனைவி அல்லது கணவனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒரு தரத்திற்கு 2 தரம் நிதானித்து தெளிவாக பேசுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு தரத்திற்கு 2 தரம் நிதானித்து தெளிவாக பேசுங்க. தொழில் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியனும் சஞ்சரிக்கும் நிலையில ஜீவனாதிபதி சுக்கிரனும் உதவிகரமாக அமர்ந்திருக்கிறாரு. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. அதனால கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக சூழ்நிலை மனதில் நிம்மதியை தருங்க. அலைச்சலும் பொறுப்புகளும் அதிகரித்தாலும் நிர்வாகத்திறன் பாராட்டுதல் மனநிறைவை அளிக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு
ஜீவனக்காரகரான சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று விளங்குவதால் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க நேரிடும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்க ஏற்ற ஒரு தருணம் என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள மறந்துவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரு துறைகளுக்கும் உரிய கிரகங்கள் உதவிகரமாக இருப்பதால இக்காலகட்டங்களில் லாபம் படிப்படியாக உயர்ந்து வருவதை அனுபவத்தில் பார்க்க முடியும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய திட்டங்கள் உருவாகுங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகளிலிருந்து புதிய சப்ளை ஆர்டர் கிடைக்க இருக்குதுங்க. ஆனால் லாபம் உயர இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. வர்த்தகத்துறையினருக்கு இந்த காலகட்டம் ஒரு லாபகரமான ஒரு காலகட்டங்க. வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம விற்பனை கிளைகள் திறப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரை சுக்கிரனுடைய நிலையினால் சினிமா துறையினருக்கு குருவினுடைய நிலையினால் கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஓதுவா மூர்த்திகள், நாதஸ்வர வித்வான்கள், பூஜை கோஷ்டியினர், பாடல் புனைவோர் ஆகியோருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வாய்ப்புகளும் வருமானமும் உயர இருக்கு. வருமானத்தில் சிறிதளவு எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளுங்க. மக்களிடையே புகழும் பிரபல்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கட்சியில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு உயர இருக்கு. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல அவற்றிலிருந்து நல்லபடியாக மீண்டு வந்து விடுவீங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கட்சி மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து மறைமுக வருமானத்திற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய நிலை இவற்றை உணர்த்துதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. பிடித்தவை நினைவில் இருக்கும். வெளி மாநிலங்களில் உயர் கல்வி சாலைகளில் விசேஷ கல்வி பயில உதவித்தொகை கிடைக்க இருக்குது. அவரது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேலும் தெளிவாக தெரியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பயிர் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்குது. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்கும். ஓய்வின்றி உழைக்க நேரிடுங்க. கடும் வெயிலினால் உடலில் சோர்வும் அசதியும் உண்டாக இருக்கு. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை தர இருக்குதுங்க. இதனால குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது என முதலீடுகள்ல மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க. சகல பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.